Hello everyone, welcome to Kokul Tech. நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் ஸ்ரீலங்கால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இனி வந்து லைட் பில் வந்து வீட்டுக்கு வராது. சோ நாம வந்து மொபைல்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணனும் அந்த பில்லை வந்து எடுக்கிறதுக்கு. என்ன மாதிரி அத வந்து ரெஜிஸ்டர் பண்றேன்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னு பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோ லிங்க் வந்து மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது. ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. எல்லோரும் வந்து கட்டாயம் பாருங்கள், இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் வந்து இனி லைட் பில் வந்து வீட்டுக்கு வராது, இபில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேணும். ஸோ இந்த இபில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது வந்து ஜெஃப்னாவில் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு, அதாவது வடமாகாணம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தந்திருப்பாங்க. இதில் இருக்கிறதன் படி நீங்கள் வந்து இபில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேணும். ஸோ என்ன மாதிரி அந்த இபில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். நார்மலாக வந்து நீங்கள் மொபைல் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணலாம், அதாவது சிம்முக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் உங்களோட மெயிலுக்கு வந்து பில் வரக்கூடிய மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இருக்குது, வெப்சைட்டில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஸோ இந்த 3 மெத்தட்டும் வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், எல்லாருக்கும் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. ஏன்னு சொன்னால் ஃப்யூச்சரில் வந்து வேறு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரியான எலக்ட்ரிசிட்டி பில் வந்து ஆன்லைனில் வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்து வரும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ. மெயினாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து ஜெஃப்னாவில் வந்து நடைமுறையில் இருக்குது. ஸோ எல்லாரோட வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதத்துக்கான லைட் பில் வந்து வந்திருக்கும். ஸோ அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கையில் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரியான ஒரு மெனு வந்து தந்திருப்பாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு சொன்ன விஷயம், இனி வந்து லைட் பில் வந்து உங்களோட வீட்டுக்கு வந்து கொண்டு வந்து தர மாட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இபில் சிஸ்டத்துக்கு வந்திருக்கு. ஸோ இது என்ன மாதிரி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோன்னு சொல்லி அதில் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கான லைட் பில் வந்து எவ்வளோ பேமெண்ட் வந்து வருது, மாதத்துக்கு வந்து எவ்வளோ வந்து வருது கட்ட வேணும்னு சொல்லி இனி வந்து நீங்கள் எஸ்எம்எஸ் மூலம் இல்லைன்னு சொன்னால் ஜிமெயில் மூலம் வந்து பார்க்கலாம். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லாருமே வந்து ரெஜிஸ்டர் பண்ணித்தான் ஆக வேணும். ஓகே, இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ண முதல் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் வந்து தேவை. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து வைங்க. என்னென்னு சொன்னால் உங்களுக்கு வந்து முதல் வந்து லைட் பில்லை வந்து எடுத்து பார்த்தா இந்த டாப் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மின் கணக்கு இலக்கம் எலக்ட்ரிசிட்டி அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லி ஒரு நம்பர் வந்து இருக்குது. ஸோ அந்த நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வைங்க. 10 டிஜிட்டில் இருக்கும். அந்த நம்பரை கொடுத்து தான் நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேணும். நீங்கள் எஸ்எம்எஸ் வந்து எந்த நம்பர்லேருந்து சென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பருக்கு தான் உங்களுக்கு வந்து இனி வந்து பில் வரும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மெத்தட் 1 எஸ்எம்எஸ் மூலம் வந்து என்ன மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுறோன்னு சொல்கிறேன். உங்களோட மொபைலில் வந்து மெசேஜ் எப்போ வந்து ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நார்மல் ஃபோன் யூஸ் பண்ணாலும் மெசேஜில் போங்க. ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மெசேஜில் போயிட்டு 1987 இந்த நம்பருக்கு வந்து மெசேஜ் போட வேணும். ஸோ டைப் பண்ண வேண்டிய மெசேஜ் வந்து REG ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களோட அக்கௌண்ட், அதாவது எலக்ட்ரிசிட்டி அக்கௌண்ட் நம்பர் வந்து டைப் பண்ணிவிட்டு சென்ட் வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். ஸோ நான் வந்து ஆல்ரெடி இன்னொரு நம்பரில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். ஸோ திரும்ப வந்து அக்கௌண்ட் நம்பரை வந்து கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணதுனால அந்த நம்பர் வந்து ரிமூவ் ஆகி என்னோடய நம்பரில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எஸ்எம்எஸ் மூலம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது உங்களோட சிம்முக்கு வந்து வரக்கூடிய மாதிரி. அடுத்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிமெயில் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அதுவும் வந்து நீங்கள் எஸ்எம்எஸ்க்கு வந்து சென்ட் பண்ண வேணும். ஸோ இதே 1987 இந்த நம்பருக்கு தான் நீங்கள் வந்து அதுக்கு மெசேஜ் போட வேணும். ஸோ பாருங்கள், மெசேஜ் வந்து EBILL ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களோட எலக்ட்ரிசிட்டி அக்கௌண்ட் நம்பர், அதாவது 10 டிஜிட்டில் இருக்கும் அந்த அக்கௌண்ட் நம்பரை வந்து டைப் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த இமெயிலுக்கு வந்து பில் வந்து வர வேணுமோ அந்த ஜிமெயிலை வந்து டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணதும் உங்களுக்கு வந்து இமெயில் ரெஜிஸ்ட்ரேஷன் போத அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லி உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து காட்டுவாங்க. ஸோ இமெயிலுக்கு வந்து உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் லிங்க் வந்து சென்ட் பண்ணுவாங்க. மெயில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். CEB இபில் கன்ஃபார்ம் யோர் இமெயில் அட்ரஸ் இந்த மாதிரி வரும். ஸோ உங்களோட எலக்ட்ரிசிட்டி அக்கௌண்ட் நம்பர் வந்து போட்டிருக்கும். அடுத்தது வந்து அக்கௌண்ட்டோட நேம், அதுக்கு அடுத்தது வந்து உங்களோட ஜிமெயில். இதெல்லாம் சரி பார்த்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தீங்கன்னு சொன்னால் வெரிஃபை இமெயில் இந்த மாதிரி வந்து காட்டும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களோட ஜிமெயில் வந்து வெரிஃபை ஆகும். ஸோ இனி வந்து வர இமெயில் எல்லாமே வந்து உங்களோட ஜிமெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த மெத்தட் 3வது ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆன்லைனில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது.
ஸோ அதுக்கு வந்து பாருங்கள், நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். தேவைப்பட்ட அந்த லிங்க் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஓகே, இந்த லிங்குக்கு வந்து நீங்கள் போனதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஸோ முதலாவது பாருங்கள், அக்கௌண்ட் நம்பர்னு சொன்னால் உங்களோட லைட் பில்லை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு முதல் வந்து லைட் பில்லை வந்து எலக்ட்ரிசிட்டி அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்குது, 10 டிஜிட்டில் வந்து இருக்குது, மின் கணக்கு இலக்கம். ஸோ அதை வந்து இந்த முதலாவது பாக்ஸில் வந்து என்டர் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெரிஃபை அக்கௌண்ட்னு சொல்லி இருக்குது, அதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணதும் இதுக்கு பாருங்கள், நீங்கள் எந்த நம்பரில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த நம்பருக்கு வந்து வெரிஃபிகேஷன் கோட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் மீ சென்ட் ஓடிபி, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களோட மொபைலுக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓடிபியை வந்து நீங்கள் இதில் வந்து என்டர் பண்ண வேணும். ஸோ நான் வந்து என்டர் பண்ணுறேன். இந்த ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 ஹவருக்கு வந்து வேலிட்டாக இருக்கும். ஸோ 1 ஹவருக்குள்ள வந்து இதை என்டர் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ண வேணும். ஓகே, இப்போ பாருங்கள், வெரிஃபை ஓடிபி, ரெண்டாவதாக இருக்கிற இந்த வெரிஃபை ஓடிபி இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் ஓடிபி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் இந்த மாதிரி வந்திருக்கு. நான் வந்து ஓகே பண்ணுறேன். அடுத்தது பாருங்கள், ஜிமெயில். அதே ஜிமெயிலையே வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து முதல் ரெஜிஸ்டர் பண்ண அந்த ஜிமெயிலையே வந்து கொடுத்துட்டு கடைசியாக பாருங்கள் ரீஎன்டர் இமெயில், கொடுத்த இமெயிலை வந்து திரும்ப வந்து கொடுங்க. ஓகே, கொடுத்துட்டு வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்து சின்ன ஒரு பாக்ஸ் இருக்குது, அதில் வந்து டிக் பண்ணி அக்ரி பண்ணிவிட்டு சேவை வந்து கொடுங்க. கொடுத்ததும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெரிஃபை யுவர் இமெயில்னு சொல்லி வந்துருக்கு. ஸோ இதுக்கு வந்து ஜிமெயிலுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வந்து சென்ட் பண்ணுவாங்க, வெரிஃபிகேஷன் லிங்க், அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வெரிஃபை பண்ண வேணும். ஸோ ஓகே பண்ணிவிட்டு என்னோடய ஜிமெயிலை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, அந்த ஜிமெயிலுக்கு போயிட்டு லிங்கை வந்து கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணதும் 3வது ஸ்டெப்பும் வந்து கம்ப்ளீட் ஆகும். இனி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஜிமெயிலையும் வந்து உங்களோட லைட் பில் வந்து செக் பண்ணலாம் எவ்வளோன்னு சொல்லி, அதே மாதிரி உங்களோட சிம்லையும் வந்து எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து இபில் வந்திருக்கின்ற விஷயத்தையும் வந்து பார்க்கலாம். ஓகே, இவ்வளோ தான் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். ஜெஃப்னால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாருமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக செய்ய வேண்டிய உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வார டைமில் வந்து ஸ்ரீலங்கா ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரியான சிஸ்டம் வந்து வரலாம். ஸோ எல்லாருக்கும் வந்து வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ எப்படி தான் நீங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டியோட இபில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மெத்தட், ஸோ 3 மெத்தட்டும் வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன். இவ்வளோ தான் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன மாதிரி இபில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது, 3 மெத்தட்டும் வந்து இந்த வீடியோலேருந்து எடுத்திருப்பீங்க. ஸோ இவ்வளோ தான் வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச அந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.